வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. வியாசருடைய உபதேசத்தின் பேரில் புது அஸ்திரங்களையும் தேவர்களின் வரங்களையும் பெறுவதற்காக அர்ஜுனன் சகோதரர்களிடம் விடை பெற்று கொண்டு பாஞ்சாலியிடம் சொல்ல போனான். தனஞ்சயா, உன்னுடைய காரியம் மங்களகரமாக முடிவு பெற வேண்டும். உன்னை பெற்ற குந்தி தேவி நீ பிறந்தபோது உன்னை பற்றி என்னவெல்லாம் விரும்பினாரோ அவற்றையெல்லாம் நீ அடைவாயாக. எங்கள் எல்லோருடைய சுகதுக்கமும் வாழ்வும் மானமும் ஐஸ்வர்யமும் உன்னை பற்றியே நிற்கின்றன. அஸ்திரங்களுடன் திரும்பி வருவாயாக என்று பாஞ்சாலி மங்கள வார்த்தைகள் சொல்லி அனுப்பினாள். அர்ஜுனன் தவம் செய்ய சென்றபோது திரௌபதியின் உள்ளம் தாயின் உள்ளமாக பேசிற்று. மனைவியாயிருந்த போதிலும் குந்திக்கு பதிலாக ஆசிர்வதிக்கும் மொழிகளை சொன்னாள். குந்தி விரும்பிய மங்களமெல்லாம் உமக்கு ஆகுக என்று ஆசிர்வதித்தாள். அஸ்திரங்களுக்காக தவம் செய்ய போன அர்ஜுனன் அடர்ந்த காடுகளை தாண்டி இந்திரகீல மலையை அடைந்தான். ஒரு கிழ பிராமணனை கண்டான். குழந்தாய், வில்லும் கவசமும் பாணமும் கத்தியும் தரித்து கொண்டிருக்கிறாய். நீ யார்? இங்கே அஸ்திரங்களால் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையே. கோபத்தையும் இன்பங்களையும் விட்ட தவசிகளுடைய இருப்பிடத்தில் இந்த சத்திரிய வேஷம் என்னத்திற்கு என்று சிரித்துக்கொண்டே அந்த தவசி அர்ஜுனனோடு அன்பாக சம்பாஷித்தார். பிறகு தன் உண்மை உருவத்தை காட்டி தானே இந்திரன் என்றும் தன் மகனாகிய அர்ஜுனனை கண்டு மகிழவே வந்ததாகவும் தெரிவித்தார். அர்ஜுனன் இந்திரனை வணங்கி, நான் வேண்டுவது அஸ்திரங்கள், எனக்கு அவற்றை தருவாயாக என்றான். இந்திரன், தனஞ்சயா, அஸ்திரங்களால் என்ன பிரயோஜனம்? இஷ்டமான யோகங்களை கேள், மேலான உலகங்களை கேள் என்றான். தேவராஜனே, நான் போகத்தையும் மேல் உலகங்களையும் விரும்பவில்லை. பாஞ்சாலியையும் சகோதரர்களையும் காட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். நான் கேட்பது அஸ்திரங்களையே என்றான். முக்கண்ணனான சிவபெருமானை தரிசித்து சித்தி பெற்றால் உனக்கு திவ்ய அஸ்திரங்கள் கிடைக்கும். மகாதேவனை குறித்து தவம் செய் என்று சொல்லி 1000 கண்ணன் மறைந்தான். அதன்மேல் அர்ஜுனன் சிவபெருமானை தியானித்து இமயமலை சாரலில் நீண்ட காலம் கடும் தவம் செய்தான். பினாகமும் அம்புகளும் கையில் எடுத்துக்கொண்டு பரமசிவனார் உமாதேவியுடன் வேட உருவத்தில் அர்ஜுனன் இருந்த காட்டை அடைந்தார். பினாகம் என்றால் சிவன் கையில் உள்ள வில். சிவனுக்கு பினாகபாணி என்ற ஒரு பெயரும் உண்டு. அப்போது ஒரு காட்டு பன்றி அர்ஜுனனை தாக்க வந்தது. அந்த பன்றியை பினாகம் வளைத்த சங்கரனும் காண்டீபம் வளைத்த அர்ஜுனனும் ஒரே சமயத்தில் அம்பு எய்து கொன்றார்கள். நீ யார்? ஸ்திரீயுடன் இந்த காட்டில் ஏன் சஞ்சரிக்கின்றாய்? நான் குறிவைத்த பன்றியை நீ எவ்வாறு அடிக்கலாம் என்று அர்ஜுனன் வேடனாய் வந்த சங்கரனை அதட்டி கேட்டான். ஓ வீரனே, மிருகங்கள் நிறைந்த இந்த வனம் காட்டுவாசிகளாகிய எங்களுடையது. நீ சுகத்திற்குரியவனாக தோன்றுகிறாய். ஏன் தனிமையாக இந்த காட்டில் சஞ்சரிக்கின்றாய் என்று வேடன் அர்ஜுனனை ஏளனமாக பேசி அது தான் அடித்த பன்றி என்றும் அதை அர்ஜுனன் ஒப்புக்கொள்ளாவிடில் தன்னுடன் சண்டை செய்து வெல்ல வேண்டும் என்றும் சொன்னான். அர்ஜுனனுக்கு பெரும் கோபம் வந்தது. பாம்பு போன்ற பானங்களை வேடன் மேல் வருஷித்தான். அந்த அம்பு மாரிகள் பரமசிவனாகிய வேடன் மேல் விழுந்து விழுந்து பயனற்று போனதை அர்ஜுனன் கண்டான். நூற்றுக்கணக்கான நாராசங்களை விட்டான். மலையை மலை ஏற்றுக்கொள்வதைப் போல அவற்றை பிரசன்ன முகத்துடன் வேடன் ஏற்றுக்கொண்டான். பானங்கள் தீர்ந்து போன பிறகு வில்லின் நுனியால் வேடனை குத்தி குத்தி அடிக்க ஆரம்பித்தான். அதையும் வேடன் பொருட்படுத்தவில்லை. அனாயசமாக அர்ஜுனனிடமிருந்து அதை பிடுங்கிக் கொண்டு வேடன் சிரித்தான். காண்டீபத்தை இழந்த அர்ஜுனன் ஒரு நாளும் நடைபெறாத தோல்வியை சாதாரணமான ஒரு காட்டுவாசியிடம் தனக்கு உண்டானதைக் கண்டு திகைத்தான். பிறகு பரபரப்பாக கத்தியை எடுத்து யுத்தம் செய்தான். சங்கரன் தலையில் பட்ட கத்தி உடைந்து துண்டு துண்டாயிற்று. பிறகு கற்களை எடுத்து எறிந்து சண்டை செய்தான். அதுவும் பயன் பெறவில்லை. அதன் மேல் முஷ்டி யுத்தம் ஆரம்பித்தான். அதிலும் அர்ஜுனன் தோல்வி அடைந்தான். பிறகு ஒருவரை ஒருவர் தாக்கி மல்யுத்தம் செய்தார்கள். வேடன் அர்ஜுனனை மார்போடு மார்பாக இறுக கட்டி கொண்டு அவனால் ஒன்றும் செய்ய இயலாதபடி செய்தான். ஒன்றும் செய்ய முடியாதவனாகி திகைத்து போன அர்ஜுனன் பகவான் மகாதேவனை தியானித்தான். தியானித்த உடனே அவனுக்கு அறிவு உதயமாயிற்று. வேடன் யார் என்பது தெரிந்தது.
நான் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனுடைய காலில் விழுந்து வேண்டிக் கொண்டான். பொறுத்தேன் என்று சொல்லி சிரித்த பரமசிவன் அர்ஜுனனுக்கு தான் பற்றி கொண்டிருந்த காண்டீபத்தையும் மற்ற ஆயுதங்களையும் தன் கையால் திருப்பி கொடுத்து பாசுபதாஸ்திரத்தையும் வரங்களையும் தந்தான். மல்யுத்தத்தில் முக்கண்ணனால் தீண்டப்பட்டதன் பயனாக அர்ஜுனனுடைய சரீரம் எல்லாவித தோஷங்களும் நீங்கி முன்னைவிட 100 மடங்கு தேஜஸ் நிறைந்து பிரகாசித்தது. நீ ஸ்வர்க்கம் போய் இந்திரனை பார் என்று அர்ஜுனனுக்கு சொல்லிவிட்டு அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சூரியன் அஸ்தமிப்பதைப் போல பரமசிவன் மறைந்தான். நேரில் நான் மகாதேவனை பார்த்து தீண்டியும் அனுபவித்தேன். இனி எனக்கு என்ன குறை என்று அர்ஜுனன் மகிழ்ச்சி பரவசமாக நின்றான். அப்போது இந்திரனுடைய தேர்ப்பாகன் மாதலி தேருடன் வந்து நின்றான். அதில் ஏறி அர்ஜுனன் இந்திரலோகம் சென்றான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.